வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். ஐயா, நான் தஞ்சாவூர் மாவட்டம் திருடமூர் தாலுக்கா பண்ணக்குடி கிராமம் கீழத்தெருவில் இருக்கிற முருகேசன் என் பேர். நான் வந்து ஒரு ரிட்டையர்டு சூப்பரண்டு. இப்போ விவசாயம் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த விவசாயத்துக்கு நான் வந்து இயற்கை உரமாக தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ உயிர் கரைசல் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து 3வது ட்ரிப் அடிக்கிறேன். இப்போ 3வது ட்ரிப்புனா 15 நாளைக்கு ஒருக்கா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நடை 75 அடிக்க வேண்டியது ஒரு 10 நாள் கூட போயிட்டு இதை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த உயிர் கரைசலுங்கிறது வந்து 10 கிலோ சாணம், 10 லிட்டர் கோமயம், நாட்டு முட்டை நம்மள்கிட்ட இருக்குது. அதனால் 3 நாட்டு முட்டை போட்டு ஒரு ட்ரம்மில் போட்டு டெய்லி காலையிலையோ இல்லை சாயந்தரமோ ஒரு 10 சுற்றி, இப்படி 10 அப்படி 10 போட்டு சுற்றி நான் இது பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். வடிகட்டி நான் இது ஹை மோட்ரு, ஹெவி மோட்ரு இதை வச்சு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் என் பையனை வச்சுக்கிட்டு. 15ஆம் நாள் 20ஆம் நாள் நட்டோம். நட்டத்துலேருந்து 15, அதுலேருந்து ஒரு 20, அடுத்தது 15க்கு அடிக்க முடியாமல் இப்போ 90வது நாள் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 20 லிட்ரு டேங்கு அளவுக்கு கணக்கு பண்ணி 1 லிட்ரு அந்த கரைசல் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ட்ரம்மில் வந்து போட்டு வடிகட்டி 2வது ட்ரிப் வடிகட்டி 3வது ட்ரிப்பு தான் நம்ம ஃபுட்பாலை போட்டு அடிக்கிறேன். ஆமாம், இது வந்து ஆடுதுறை 59. ஆமாம், உயிர் கரைசல் பயன்படுத்திருக்கேன். மகசூல் வந்து எல்லாரும் வந்து உரம் போட்டு காண்ற நெல் இன்னுகிட்ட உரம் போடாமல் இந்த உயிர் கரைசலை வச்சு நான் வந்து எடுத்திருக்கேன். ஆமாம், எந்த விதமான பூச்சியோ இல்லை நெல்லை பார்த்தீங்கனாலே பவுன் மாதிரி இருக்கும். நெல்லும் நல்லா தரமாக பதறே சுத்தமாகவே நான் டிஎன்சி கொண்டு போய் ஒரு அரை மூட்டை 320 சிப்பம் போட்டிருக்கேன். 5 ஏக்கர் மொத்தம். 5 ஏக்கருக்கு 320 சிப்பம் போட்டிருக்கேன். ஒரு அரை மூட்டை கற்கா கூட இல்லை. ஆமாம், எல்லாருமே பார்த்தீங்கன்னா 6 மூட்டை 7 மூட்டை கற்கா ஏற்றிட்டு வருவாங்க. நான் வந்து அரை மூட்டை கற்கா கூட இல்லை, அதையும் அப்படியே திருப்பி கொட்டிவிட்டு சாக்கை மட்டும் உதறி எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த உயிர் கரைசல் பயன்படுத்துறதுனால மகசூல் உங்களுக்கு எவ்வளவு? உயிர் கரைசல் வந்து பயன்படுத்துறதுனால எனக்கு 60 கிலோ மூட்டைக்கு 50 கிலோ, ஒரு ஏக்கருக்கு 50 மூட்டை கிடைக்குதுங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து வயலில் வந்து யூரியா பக்கத்தில் போடுறாங்கன்னு பயிர் வளர்ச்சிக்காக போடுவேன். ஆனால் நான் வந்து அதில் அந்த அளவுக்கு ஈல்டு கண்டது கிடையாது. அதுக்கப்புறம் நான் வந்து பூச்சி வெரைட்டிங்கிறது அப்பையிலேருந்தே 6-7 வருஷமாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் லெவலான ஊரில் உள்ள அதே மகசூலுக்கு ஒரு மூட்டை 2 மூட்டை இப்படி தான் குறைச்சலாக கிடைக்கும். ஆனால் இந்த உயிர் கரைசல் சத்தியமூர்த்தி சார் சொன்னதுலேருந்து 3 ஏன்னா இது வந்து அதுக்கு ஈக்குவலாக வளர்ச்சி கொடுத்துருது. நெல்லினுடைய காய்ப்பு நல்லா இருக்கு, நல்லா வெயிட்டும் கொடுக்குது. அதனால வந்து நான் யாருக்கிட்டையுமே சொல்கிறேன், இதை அடிச்சு பாருங்க, இதை கரைசல் போட்டிருக்கேன் பாருங்கன்னு சொல்கிறேன். ஆனால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் என்ன பொறுத்த வரலையும் ரொட்டீனா அது வேலை. இப்போ ட்ரம்மு சரியாக போச்சு, இன்னைக்கு சாயந்தரம் கொண்டாந்து கலவை போட்டுருவோம். அது பயன்படுத்துறது எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம். அதனால வீணாவே போகாது. உயிர் கரைசல் வந்து மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக எனக்கு வந்து ரொம்ப பயனும். நான் இப்போ வந்து தொடர்ந்து நான் இப்போ இதை முடிஞ்சு போச்சு, இன்னையோட கடைசி. இப்போ அடுத்தது அங்கே ஒரு ஆடுதுறை 53 நட்டுருக்கேன். அது 2வது ஒரு ட்ரிப்பு கொடுத்தாச்சு. 30ஆம் நாள் 35ஆம் நாள் கொடுத்துருக்கேன். இப்போ அது வந்து லேட்டாக நட்டது தான். இதுக்கப்புறம் அதுக்கு இப்போ நான் ரெடி பண்ணி ஆகணும். இன்னைக்கு அந்த உயிர் கரைசல் தவிர வேற என்னென்ன இயற்கை இடுபொருள்கள் பயன்படுத்தும்? வேற இடுபொருள் வந்து தழை கரைசல், இஞ்சி பச்சை மிளகா கரைசல், மீன் அமிலம், இதுதான். ஆமாம், அது 15 நாளைக்கு ஒருக்கா பூச்சி வெரைட்டி. அது இது வந்து உயிர் கரைசல். அது வந்து இதை கலக்கக்கூடாது. அதனால அது தனியாகவும் இது தனியாகவும் கொஞ்சம் மெனகட்ட வேலை தான். தனித்தனியாக தான் அடிக்கிறேன். நான் போன 3 போகமா, இது 3வது போகம் இப்போ போட்டுக்கிட்டு வர்றது. கடந்த முறை நம்ம வந்து சேனல்ல பசுமை சாரல்ல ஆமாம் உயிர் கரைசல் மற்ற தலை கரைசலை பற்றி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமாம், சம்பா பட்டத்துக்கு. ஆமாம், சம்பா பட்டத்துக்கு. அதனுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன். யாராவது உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய இதுல இருந்து அரியலூர், ஜெயங்கொண்டம், இது சிவகாசியிலேருந்து கூட பேசினாங்க. தென்காசி அங்கேருந்து கூட இப்போ போன வாரத்தில் பேசினாங்க. நான் வெளியில் வண்டியில் போயிட்டு இருக்கும் போதே அவங்கள்ட்ட என்னென்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அவங்க எருக்கந்தழை மட்டும்தான் இது பண்ணாங்க. இதை செய்யுங்க,
கரும்புக்கு எல்லாத்துக்குமே செய்யலாங்க. இது ஒன்றும் பிரச்சனை. தென்னங்கண்ணுக்கு, தென்னை மரம் அனைத்துக்கும் இந்த உயிர் கரைசலை செய்யலாம். ஆனால் என்ன, வெவ்வேறு விதமாக நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். வயலுக்கு நம்ம தொட்டியில் விடலாம், ஸ்ப்ரே பண்ணலாம். தென்னைக்கு வந்து சுற்றிலும் குழி நோண்டி அதில் விட்டு தண்ணி விட்டு கட்டலாம். பாக்கி கத்திரி வெட்டிக்கெல்லாம் நம்ம நெல்லுக்கு எப்படி விடுறோமோ அதே மாதிரி விடலான்னு ஒருத்தவங்கள்ட்ட சொன்னேன். தழையை தான் வந்து எவப்பா இவ்வளவு தடை சொல்றீங்களே என்னங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுல ஒரு 5-6 தலை எது கிடைக்குதோ அதை மட்டும் நல்லா கொத்தி செஞ்சு இது பண்ணுங்க. உயிர் கரைசலை அதையும் எக்காரணத்தை விட்டு ஒன்றா சேர்க்காதீங்க. இது தனி அது தனின்னு சொல்லிருங்க. ஆமா, உயிர் கரைசலுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தனி. அது எப்படின்னாக்கா பயிர் வளர்ச்சி, பயிருக்கு கசப்பு தன்மை கொடுத்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது. இது வந்து தழை சத்துங்கிறது பூச்சி வராம தடுத்து விரட்டுறது. பூச்சை கொல்றது கிடையாது, பூச்சை விரட்டுறது. அதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். இது அதையும் சேர்க்கவே கூடாது. சேர்த்தா இதனுடைய பலன் போயிடும், உயிர் கரைசலுடைய தன்மை மாறி போயிடும்.